வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கிழக்கு காற்று வீசத் தொடங்கியதன் காரணமாக உயரழுத்தம் சற்று விலகி இருக்கிற காரணமாகவும் குளிர்காற்று நுழைதல் சற்று குறைந்திருக்கிற காரணத்தினாலும் குளிரின் சதவீதம், அதாவது குளிர் வெப்பம், அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கிறது. சற்று என்று சொல்வதை விட 15 இருந்தது, 16 ஆகி 17 ஆகி 18 ஆகி 19 20 டிகிரி செல்சியஸ். நேற்று இரவு 2:30 மணிக்கு, அதாவது இன்றைக்கு அதிகாலை 2:30 மணிக்கு பதிவான வெப்பம், அதிகபட்ச வெப்பம், சரி குறைந்தபட்ச வெப்பம், இரவு நேர வெப்பம் 20 டிகிரி செல்சியஸ். எங்கன்னா கரூர் பரமத்தி. அதிகபட்ச வெப்பம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 36.5, 37 போகல, 37 தான் நம்முடைய உடல் வெப்பம். 36.5, 100 டிகிரி இன்னும் தொடவில்லை. இதே நிலை தொடரும் மழை தொடங்கும் வரைக்கும். மழை தொடங்கும் பொழுது வெயில் குறைந்தாலும், அதாவது வரக்கூடிய 2 நாட்கள் கழித்து வெயில் குறைந்துடும், ஆனால் புழுக்கம் இருக்கும். காரணம், புதன்கிழமை கடல் ஓரம்தான் முதல்ல மழை தொடங்க போகுது. உள்ளர புதன்கிழமை இல்லை மழை. டெல்டாவின் உள்பகுதி வியாழக்கிழமை, தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி வியாழக்கிழமை. தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் புதன்கிழமை கடலோரம் தொடங்கினாலும் உள்ளே வியாழக்கிழமை. மேற்கு தொடர்ச்சி மழை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழை வியாழக்கிழமை. டெல்டாவின் உள்பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் வெள்ளிக்கிழமை. ஆகவே வரக்கூடிய புதன்கிழமை வெயில் குறைந்தாலும் புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும். உள் மாவட்டங்களில் வெயிலும் இருக்கும், ஆனால் புழுக்கம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது மாலையில் கொஞ்சம் காற்று வரும் கிழக்கிருந்து. இதுதான் வரக்கூடிய மழைக்கு முன் இருக்கக்கூடிய வானிலை. மழை எப்போ தொடங்குது? 24ஆம் தேதி நாளை இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மாற்றம் இல்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 25ஆம் தேதி மாற்றம் இல்லை. 26ஆம் தேதி கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகள், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோர பகுதி, கன்னியாகுமரியோட வங்க கடலோர பகுதி 26ஆம் தேதி. 27ஆம் தேதி வடகடல் ஓரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி தென் மாவட்டங்கள். 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் 28க்கு அடுத்தபடியாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களும். அப்போ 28 மார்ச் 1, 2 அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய புதன்கிழமையே 26ஆம் தேதியே மழையை காணும்னு பார்க்கக்கூடாது. மழை எங்கே? முதல்ல கோடியக்கரை முனை தான், ராமேஸ்வரம் தான், தூத்துக்குடி கடல் ஓரம் தான். வியாழக்கிழமை தான் டெல்டாவின் உள்பகுதி தென் மாவட்டங்கள். வெள்ளிக்கிழமை தான் உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும். வெள்ளிக்கிழமையும் பொழுது விடிந்ததும் உள் மாவட்டங்களுக்கு வந்துடாது. வெள்ளிக்கிழமை மாலை இரவு தான் மேற்கு மாவட்டங்களுக்கு வரும். சனி ஞாயிறு மார்ச் 1, 2 நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. ஓகேயா? சரி, அதிகமாக சொன்னால் அச்சப்படுத்துகிறேன், பீதிப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. உண்மையே சொல்லாமல் என்ன செய்ய? அதாவது ஏற்கனவே நாம் குறைந்தபட்ச மழைப்பொழிவு ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்தது நனைக்கும் மழை எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு லேசான மிதமான மழை ஆங்காங்கே எதிர்பார்த்தோம். அப்பொழுதே சொன்னோம் கொஞ்சம் கனமழை இருக்கும், ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம் என்று எதிர்பார்த்தோம். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு, பரவலாக சற்று கனமழை, ஆங்காங்கே கனமழை, பரவலாக சற்று கனமழை. எல்லா மாவட்டம் அதாவது கர்நாடகா ஆந்திர எல்லையோரம்லாம் நனைக்கும் மழை லேசான மழை தான். அதுவே உள்ள திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி கூட கொஞ்சம் நல்ல மழையே தெரியுது. இன்றைக்கு இணைத்திருக்கிற படத்தை பார்த்தா உங்களுக்கு புரிந்திருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ளே போய் கடலோரத்தில் கூட பெருசாக கொடுக்காம உள்ளே போய் மழை பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கடலோரத்துலையும் கொடுக்கும், ஆரம்பம் கடலோரம், உள்ளே போய் மழை பொழிவை கொடுக்கும். கடலோரத்தை விட உள்ளேயும் கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு, வெப்பசலன மழை போல. காரணம், கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு வெப்பம் தேவைப்படும். அதனால வட உள் மாவட்டங்களில் மழை, வட உள் மாவட்டங்களுடைய கூடிய காற்று உள் மாவட்டங்களில் போய் மழை பொழிவை கொடுக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு. இதில் நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகள் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு உறுதி. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கும், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. டெல்டாவிற்கு
புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 26ஆம் தேதி புதன்கிழமைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள். அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் ஒன்று அறுவடை செய்துவிட்டால் உடனடியாக வைக்கோலை சேகரித்து விடுங்கள். ஏன்னா முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான் நான் உடனே அறுவடை செய்ய சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு காலையில் நான் என்னோட அறிக்கை கேட்டு மழை இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், எனக்கு தெரியல, நான் புதன்கிழமை அறுவடை பண்ணலான்னு இருக்கேன், அப்போ நாளைக்கு அறுவடை பண்ணிடவா? கேளுங்க, பாருங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறீங்க. 2000 பேர் கூட பார்க்கல. அப்போ தமிழ்நாட்டில் 2000 பேர் தான் அறுவடை வச்சுருக்காங்களா? இல்லை, பார்க்கவில்லை, அறியவில்லை. மேகமூட்டம் வந்ததும் மழை தூறல் விழுந்ததும் அறுவடைக்கு நாள் குறிப்பார்கள், அவசரப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். எனக்கு தெரியும், நடக்கத்தான் போகுது. அவர்களுடைய வேதனை என் காதுக்கு வரத்தான் தெரியும். முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து விடலாமே. முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது நாம் முதிராத நெல் தானியங்கள் ஈரப்பது அதிகமாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம விற்பனைக்கு செய்ய ஏற்றது அல்ல. உலர்த்துவதற்கு கூட சரியான வாய்ப்பு அமையாது. ஏன்னா வெளியில் கொட்டினாலும் நிம்மதியாக உலர்த்த முடியாது. தூறல் சாரல் மழை எல்லாமே இருக்கும். அது ஒரு 4 நாட்களுக்கு அதை மூடி வைக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து வைக்கோல் வரைக்கும் நம்ம மீட்டெடுக்கலாம். காலை பேசியவர் அவர் சொல்கிறார், சார் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு முடியாது, நாளைக்கு ஆள் திரட்டிற, செவ்வாய்க்கிழமை அறுவடை செஞ்சு புதன்கிழமைக்குள்ளே வைக்கோல் அள்ளிடுறேன். அப்போது இப்படித்தான் நேராக பார்க்கும் பொழுது, பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் வானிலை அறிக்கையை கேட்காமல் இருப்பது புரிய வருகிறது, தெரிய வருகிறது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் அறிவிப்பது எல்லாமே முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு அறுவடைக்கு நாள் குறிக்காமல் மழை நாளில் நாள் குறித்தவர்களுக்கு மட்டுமே அறிவிக்கிறேன். காரணம், ஒருவருக்கு 1 பைசா இழப்புனாலும் இழப்பு தானே. அறுவடை தானியங்கள் முதிர்ந்து இருந்தால், அதாவது நல்ல ஒரு காய்ந்து போயிருக்கும் பொழுது அதில் மழை துளி விழுந்தாலும் என்னாகும்? உதிரும். பெரிய துளி விழுந்தால் சுத்தமாகவே விழுந்துடும். அப்போ முதிர்ந்த நெல் தானியங்கள் தலை சாய்ந்திருக்கிறது விழும். ஆகவே கண்டிப்பாக மழை உறுதி, மழையில் மாற்றமில்லை, பொறுத்திருந்து பாருங்கள். நான் இப்பொழுது சொல்வது அச்சமூட்டு வகையில் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அச்சமூட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று மதிப்புக்குரிய விவசாயிகள் அவர்களுடைய முதலீடை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. ஆகவே உங்களுக்கு அச்சமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். மழை வரக்கூடாது, எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, என் வயலில் பெய்யக்கூடாது, அப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்யணுமே தவிர எனக்கு என்ன நினைத்து என்னை பார்த்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? என்ன பிரார்த்தனை உங்களுக்கு தெரியும். ஆகவே நன்மைக்காக சொல்கிறேன். இன்னும் வானிலை அறிக்கையை பார்க்காமல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மேகம் சூழ்ந்த பிறகு வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை மழை வந்த பிறகு அறுவடைக்கு நாள் குறிப்பார்கள், பாருங்கள். ஆகவே தயவு செய்து அறுவடையை பக்குவமாக முடித்து மூடி பாதுகாத்திடவும், வைக்கோல்களை சேமித்து மூடி பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 3ஆம் தேதியே உங்களுக்கு இடைவெளி கொடுத்துரும். 2 நாள் தான், மார்ச் 1, 2 அது வரைக்கும் தான் மழை. 3ஆம் தேதி தூறல் சாரல் மேகமூட்ட வானிலை தான். 4ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். ஆகவே ஒதுக்கி தான் மழை. அதாவது எல்லாருக்கும் மழை உண்டு. கனமழை என்பது கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். எல்லோருக்கும் கனமழை கிடையாது. ஆங்காங்கே கனமழை. ஆனால் பரவலாக மழைன்னா நனைக்கும் மழை, தூறல் மழை, லேசான மழை, மிதமான மழை, இதெல்லாம் எல்லோருக்கும் இருக்கும். ஆங்காங்கே கனமழை இருக்கும். ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில் கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு இருக்கும். அது தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள். நன்றி.